தூக்கம் வருதுங்க. உன் குடும்பத்தை நீ நாசம் பண்ற. முதல்ல இது புரிஞ்சுக்கோ. எனக்கு நீ தூங்குவது பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்தை நீ நாசம் பண்ற, உன் குடும்பத்தை நீ இல்லாம ஆக்குற. காரணம் உன்னுடைய தூக்கம். அது கந்தையை வருவிக்கும், அது தரித்திரத்தை உண்டு பண்ணும் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. ஆனா ஏன் தூங்குற? தெரிஞ்ச பிறகு ஏன் தூங்குற? வரட்டும் பார்த்துக்கலாம். நான் மட்டுமா அனுபவிக்க போறேன்? என் குடும்பம் மொத்தம் தானே அனுபவிக்கும், அதுல நான் ஒரு பங்கு. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? தூக்க மயத்துக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான தூக்கம். 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த மனுஷன் கொஞ்சம் அபாத்திரமான மனுஷன் நினைக்கிறேன். வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இவ்வளவு நீளம் இருக்கும் கூடார ஆணி. இந்த கூடார ஆணியை எடுத்து ஐயா ஆயாசமா தூங்கிட்டு இருக்கிறாராம். நெத்தியில வைக்கிறாங்க. உணர்ச்சி இல்லை. நமக்கு இங்க பிறகு நிறைய பேர் தூங்குனா என்ன நடக்குன்னு தெரியாது. கூப்பிட்டாலும் சத்தம் இருக்காது. அது என்னமோ தெரியல. எங்க வீட்டில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். எனக்கு எங்க அம்மா, எங்க வீட்டம்மா என்னை எழுப்பணும்னா அத்தாய் அத்தாய் அப்படின்னு நான் எழுப்பி என்னன்னு கேட்டுருவேன். என்ன தூக்கத்தில் இருந்தாலும் சரி. அது மாதிரி என் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறான். நான் போயிட்டவன சும்மா தொடுவேன், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், தொடுவேன். ஏன்பா நேரம் ஆச்சுமான? சரிப்பா சரிப்பா. இல்லைன்னா சொல்லுவோம், அப்ப 5 நிமிஷம்ப்பா. எங்க தொடு உணர்வுக்கே கிரிய நடக்குது. உனக்கு கூப்பிட்டா செத்த பிரேதம், தொட்ட பிணம். எப்படி உனட்டா பிசாசு வேலை செய்து உனக்கு என்னைக்காவது புரியுதா? பிரைஸ் யேசுவா. எங்க வீட்டம்மா 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்பாங்க. ஐயோ அலாரம் சத்தம் மாப்பிள்ளை கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயோ அந்த அம்மா படுற பாடு. ஏன்னா முதல் அடிக்கே நான் எழுப்பிடுவேன். அதுக்காக அந்த அம்மா படுற பாடை பார்த்தா உனக்கு அலாரம் வச்சாலும் தூங்குற, அலாரம் அடிச்சு முடிஞ்சாலும் தூங்கிட்டு தான் இருப்பேன். என்ன காரணம்னு கேட்கிறேன். இது என்ன ஆவி? அவன் நெத்தியில கூடாராடியை வச்சு சுத்தி கொண்டு அடிச்சு முன்தலையிலிருந்து பின்தலைக்கு இறங்கி பூமியிலே இறங்குற வரைக்கும் அவன் ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். எப்படி? உனக்கு நிம்மதி உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ரட்சிப்பு உண்டு, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இல்ல, நீயா வாருங்கிற. என்ன பண்றது? தேவன் உன்னை தரித்திரனாகும்படி, கடக்காரன் ஆகும்படி, பிரச்சனை போராட்டத்திற்குள் கடந்து போகும்படி தேவன் உன்னை அனுமதிக்கவில்லை. நீ உனக்கு விரும்பி கேட்கிறாய், எனக்கு தரித்திரம் வேண்டும், எனக்கு பிரச்சனை வேண்டும், எனக்கு போராட்டம் வேண்டும், எனக்கு கஷ்டம் வேண்டும், என் புருஷனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்க கூடாது, என் மனைவியினுடைய கையின் பிரயாசம் எனக்கு ஆசீர்வதிக்க கூடாது, என் மனைவியினுடைய வீட்டில் சமாதானம் இருக்கக்கூடாது, என் புருஷனிடத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ விரும்பி தூங்குகிறாய். தூக்கம் ஒரு பொல்லாதாவின்னு தெரிஞ்ச பிறகும் தூங்க தானே செய்கிறோம். எத்தனை நாள் சொல்லியிருப்பார் தூங்காத தூங்காத தூங்காத. கேட்குறோமா? இப்போ அவர் அனுமதிச்சு உனக்கு தண்டனை தரப்போறார். இங்கே தான் உண்மை. இனி உனக்கு ரட்சிப்பு விடுதலை இல்லை. ஏன்னா தேவன் கொடுக்கிற போது கூரையை பிச்சு கொடுப்பார். ஆமென். ஏன்னா இத்தனை நாள் உனக்கு என்ன ஆலோசனை சொல்லியும் உன்னால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல, கீழ்ப்படிய முடியல, யாவுடைய சித்தத்திற்கு நித்திரை மயக்கத்திலிருந்து வெளியில வர முடியல. இனி உனக்கு சாபமும் உனக்கு பிரச்சனைகளையும் தேவன் பின்னாடி வச்சிருக்கிறார். பார்க்கலாம் நம்ம. அல்லேலூயா. இப்போ இங்க ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிச்சபடி நாமும் இன்னைக்கு ஆயாசமா தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஏன் சத்துனுடைய கிரியைகள், பிசாசுனுடைய போராட்டங்கள் நம்ம இந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்துன்னு தெரியணும். ஒன்று தெரிஞ்சிடுங்க. எனக்கு இன்னொரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, 2 ஸ்திரீகள் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே பிள்ளைகள் இருக்கு.
ஏமா சூப்பர் சம்பவங்க. வாசிக்கணும்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 16 to 28 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா 19 மட்டும் வாசிச்சிருங்க. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. தூக்கம் என்ன செஞ்சதுன்னு தெரியுதா? ஆமென். பெத்த பிள்ளைய கொலை பண்ற அளவுக்கு தூக்கம். நம்ம தூக்கத்தை வெறுக்க மாட்டோம். ஒரு ஆள் நினைப்பாப்ல இப்ப என்ன பற்றியும் சொல்லுவாரு அப்படின்ட்டு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காப்ல. நான் யாரை பற்றி சொல்ற மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுடுங்க. இங்க 2 ஸ்திரீ குழந்தை பெற்றார்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை எப்படி இறந்து விட்டது என்று சொன்னால், தூக்கத்திலே குழந்தையின் மேல் படுத்ததினால் குழந்தை மரித்து விட்டது. அடுத்த குழந்தைக்காக 2 பேரும் போட்டி. அது நமக்கு தேவையில்லை. அப்ப உன்னுடைய தூக்கம் ஒரு ஜீவனையே எடுக்கக்கூடியது என்பதை, உன் ஜீவனை எடுக்கிறது போக உன்னுடைய சந்ததியின் ஜீவனையும் எடுக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ தூங்க தூங்க உன்னுடைய சாபம் உன் சந்ததியை என்ன செய்யும்? பிரச்சனைக்குள்ளாக, போராட்டத்திற்குள்ளாக, சாபத்திற்குள்ளாக வழி நடத்தும். உன்னை தூங்க வேண்டாம்னு சொல்லல. நைட்டு வீட்டில் தூங்கு, பாய்ந்தலடி வச்சு நல்லா தூங்கு, அதுக்கு தடை இல்லை. ஜெபம் என்ற பெயரில் தூங்காதே, உபவாசம் என்ற பெயரில் தூங்காதே, யாவுடைய ஆராதனை என்கின்ற பெயரில் தூங்காதே. அப்படி தூங்கினால் தண்டனை அனுபவிப்பாய். நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்ற பெயரில் தூங்காதே, உபவாசம் என்ற பெயரில் தூங்காதே, ஆராதனை என்ற பெயரில் தூங்காதே. நான் இவ்வளவு கத்திக் கொண்டிருக்கிறேன். தூக்கம் வருமா என்று கேட்டால் வரும். இன்னைக்கு மட்டும் வராது. என்ன தூக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், அதனால வராது. இல்லைன்னா கண்டிப்பா தூக்கம் வரும். அது வேற கதை. பிரைஸ் யாசுவா. இப்பவும் கையங்கால எல்லாம் அப்படி பறச்சு இப்படி பறச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டு வரும். ஏன்? தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க விட மாட்டேங்கிறாரு. அவர் வேற சாபத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றது? ஆமென். நான் சொல்வது வேதம், சாபம் அல்ல, பரிசுத்த வேதாகமம். இது சத்தியம். இந்த சத்தியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகவில்லை என்றால் மட்டுமே சாபம் உன்னை பின்தொடரும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சிடுங்க, சத்தியத்துக்கு வெளியில் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பனும் அம்மையும் வச்சுட்டு போன சாபம் எனக்கு பலிக்காமல் இருக்க வேண்டுமானால் நான் தேவனுடைய சித்தத்தை செய்தால் போதும். ஒன்றும் செய்யாது. ஆமென். எந்த பிசாசும் என்னை நெருங்காது, எந்த போராட்டமும் என்னை அண்டாது. என் குடும்பத்தில் இருந்த எந்த பிசாசோ, எந்த வாதையோ, எந்த பில்லிசூனியமோ, எந்த கட்டுகளும் என்னை நெருங்காது. எப்போது? நான் ஜெபிக்கிற போது, நான் உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது எந்த அந்நிய சக்திகளும் என்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்புறம் ஏன் உன்னிட்ட போராடுது? அப்புறம் ஏன் உன்னிட்ட கிரியை செய்து? அப்புறம் எப்படி நீ அடிமையா இருக்கிற? நீ தேவனுக்கு பயப்படுகிற, பயம் இல்லை, நடிக்கிற. இங்கதான் சிக்கல். பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ, கடவுள் ஏதாவது பார்த்துடுவாங்களோ, சபை விசுவாசிகள் ஏதாவது நினைச்சிடுமோ, இதுதான் ஏன் சந்தேகம், இதுதான் பிரச்சனை. இல்ல, இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனை நோக்கி பார், தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். அப்படி பார்த்தேன்னா தேவன் உன்னை எந்த பொல்லாப்புக்கும் ஒப்பு கொடுக்காதபடி அவர் உன்னை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சரி, லூக்காவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. யாசுவா தனக்கு அன்பான சீசனை கூட்டிக் கொண்டு ரகசியமான இடத்திற்கு போகிறார். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய இடத்திற்கு போகிறார். அங்க போனா யாசுவா என்ன பண்றார் அப்படின்னா, நாம பார்த்தோமே எலியா, அந்த எலியாட்ட பேசுறார், மோசேட்ட பேசுறார். இந்த நேரத்தில் கூட போன அப்போஸ்தலர்களுக்கு தூக்க மயக்கம். என்ன பேசுறாருன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுங்க. ஆவியில கூட அவங்களால உணர முடியல. ஏன்? நித்திரமயக்கத்தின் ஆவி கடந்து வந்தால்
வேதத்தின் ரகசியங்கள் எதுவும் உனக்கு புரியாது. ஏன்? வேத வார்த்தையே புரியாது. ஆமென். வேத வார்த்தையே புரியாது. நான் கொஞ்சம் வேத வசனத்தில் புரியாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அர்த்தம் தெரியாத வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அர்த்தம் தெரியாது, எனக்கு தெரியும். எழுதி வச்சிருக்கிறேன். யாவுக்கு சித்தமான உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருக்கிறேன், கேள்வியை கேட்கணும்னு இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்? வேதம் தெரியல. கேட்டா நான் ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறேன், கேட்டா நான் திருவிருந்து எடுக்கிறேன், யாசோ சரீரத்தோடு ரத்தத்தோடு எனக்குள்ள வாசம் பண்றார். எங்க நினைப்பு பிளப்ப கெடுக்கும். இல்ல சும்மா கதை இதெல்லாம். யாசுவா வந்தா நீ எப்படி தூங்குவ? ஓஹோ, வசனத்தில் சொல்லி இருக்கிறார்ல, அவருக்கு விருப்பமானவர்களுக்கு அவர் நல்ல நித்திரையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு தந்திருப்பார். அப்புறம் எதுக்கு நித்திரை மயக்கத்தின் ஆவி வேலை செய்யுது? அப்புறம் எதுக்கு மயக்கம் வேலை செய்யுது? ஆமென். யோசிக்கணும். வேதம் திட்டவட்டமா சொல்லுது.